ஹலோ மோட்டோஃபேம் கார் கம்பேரிசன் சொல்லக்கூடியது நம்மளுடைய கரண்ட் சினாரியோவில் கூட கஷ்டமான ஒரு ரிவ்யூ கான்செப்ட். ஏன்னா ஒரு கார் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அதில் 4 இல்லை ஒரு 3 கார்ஸை கம்பைன் பண்ணி கண்டென்ட் பண்ணுறது சொல்லக்கூடியது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம், சீரீஸ் ஆஃப் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதில் எஸ்டிஏ ஸ்கோடாவில் ஒரு ரிக்வஸ்ட் வச்சோம். எப்படின்னா இன்னைக்கு கன்சல்டிங் கால்ஸில் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி கைலாக் வர்சஸ் குஷாக். ஏன்னா கைலாக் லேட்டஸ்ட் என்ட்ரன். குஷாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நம்மளோட அந்த 3வது கேட்டகரி, அதாவது ஜாப்பனீஸ், கொரியன்ஸ், ஜெர்மன்ஸ்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடியது. அப்படின்னா லுக்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை இந்த கம்பேரிசனில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பையிங்கில் இது ஏன் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இது ஏன் கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஸ்பேஸ், டிரைவபிலிட்டி எல்லாமே கம்பேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பேரிசன் கண்டென்ட்டுக்கு ஸ்கோப் கொடுத்த எஸ்டிஏ ஸ்கோடா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நம்ம கோடியாக்கோட கண்டென்ட்டுக்காக தான் அவங்கக்கிட்ட முதல்ல பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் கைலாக்கோட சிக்னேச்சர் நம்ம பண்ணோம் இந்த கண்டென்ட். அது மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட இப்படி ஒரு கம்பேரிசனுக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்கும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம கூட குஷாக்கோட 1 லிட்டர் கூட இருக்குது. நீங்கள் நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் ஸ்கோடா கார்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம மோட்டோஃபேம் சார்பாக, மோட்டோ அண்ட் டீம் சார்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். முதல்ல செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணலாம். செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது இந்த காரோட பாடி ஷேப், எந்த லெங்த் அதை பேஸ் பண்ணுது. இப்போ குஷாக்குன்னு சொல்லக்கூடியது மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய. மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டை நாங்கள் 3ஆக பிரிப்போம்: ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் அண்ட் ஜெர்மன்ஸில் இதுவும் இதோட க்ளோனான டாய்கூன் இருக்கும். நீங்கள் இந்த கார் பார்த்தீங்கன்னா 4 மீட்டருக்கு வெளியே இருக்கும். 4225 மில்லிமீட்டர் இதோட லெங்த் இருக்கும். 2651 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். அப்படின்னா இது அந்த காம்படிட்டிவான மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இப்போ கைலாக்குன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா sub 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட். sub 4 மீட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும். இந்த லெங்த் 3995 மில்லிமீட்டரில் இருக்கும். 2566 மில்லிமீட்டரில் வீல் பேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கம்பேரிசனில் பார்த்தாலே அந்த காரை விடைக்கும் இது சின்ன கார். ஏன்னா sub 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட் சொல்லக்கூடியது இதோட காம்படிட்டர்ஸ் நமக்கு தெரியும். வென்யூ, சோரன், நெக்ஸான், 3XO, பிரசான்னு சொல்லி நிறைய கார்ஸ் இருக்கிறதா. இதுக்கு கீழே இன்னொரு செக்மெண்ட் கூட இப்போ இருக்குது. அந்த C3, ஃப்ராங்ஸ், கைகர், மேக்னைட், எக்ஸ்ட்ராலாம் இருக்குது. அது சப் காம்பேக்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறது sub 4 மீட்டரான இதுவும் மிட் சைஸான குஷாக். அடுத்த கம்பேரிசன் பார்த்தோம்னா சேசி இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் நம்ம சொல்லக்கூடியது. அதான் ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி நமக்கு தெரியும் இந்த குஷாக் ஆகலாம், கைலாக் ஆகலாம், டாய்கூன், விர்டஸ், ஸ்லாவியா எல்லாத்துலேயுமே MQB A0iன்னு சொல்லக்கூடியது. அதாவது MQB பிளாட்ஃபார்மை இந்தியன் ஐட்ரேஷன் தான் A0iன்னு சொல்லக்கூடியது. ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்மை தான் இவங்க செடானோடைய ஐட்ரேஷனாக ஸ்லாவியாவில் பண்ணியிருப்பாங்க. இதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி வீல் பேஸை கம்மி பண்ணி இந்த பர்டிகுலர் மாடலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே மோனோகாக் ஸ்ட்ரக்சர் தான். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் தான் இருக்குது. ஒரு 1165 1285 கிலோகிராம் வரைக்கும் ரெண்டுலேயும் வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா இதை கம்பேரிசனில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் அந்த வெயிட் நீங்கள் பார்க்கலாம். ஏன் நான் காமனாக சொல்கிறேன்னா ஒரே சேசிஸில் ஒரு 100 கிலோகிராம்ஸுக்கு உள்ளே தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பேஸ் டு டாப் பார்க்கும்போது. ஏன்னா இதில் பேஸ் மாடல் ஒரு 1165 கிலோகிராம் இருக்கும். அதில் பேஸ் மாடலே 1185 கிலோகிராமில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 100 கிலோக்குள்ளே தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது சேஃப்டி பற்றி பேசும்போது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் ரெண்டோடைய இப்போ குஷாக்கோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இது கைலாக்கோட பார்க்கும்போது ரெண்டுமே குளோபல் என்கேப்பில் அது 5 ஸ்டார் வாங்கினது, இது பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் வாங்கினது. ஏன்னா சேஃப்டி பற்றி நமக்கு கன்சர்னே கிடையாது. ரெண்டுமே சேஃபரான கார்ஸ். இப்போது எஸ்யூவின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஃபேக்டர் கூட இங்கே சொல்லணும். ஏன் எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குன்னா இந்த ஸ்டாண்ட்ஸை தாண்டின ஒரு விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 189 மில்லிமீட்டர் குஷாக்குக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். 188 மில்லிமீட்டர் பார்த்தோம்னா கைலாக்குக்கு இருக்கும். அப்படின்னா இதோட ஃபவுண்டேஷன் சிமிலர், ஆனால் டிஃப்ரென்சஸ் விசிபிளி இருக்கும். அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம முதல்ல வேரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இது பார்த்தோன்னா கிளாசிக் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் சிக்னேச்சர் இருக்கும், மாண்டே கார்லோ இருக்கும், ஸ்போர்ட் லைன் இருக்கும், ப்ரெஸ்டீஜ் இருக்கும். இந்த வேரியன்ஸ் லான்ச் டைமில் இருந்ததை இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது நீங்கள் உங்களோட காருக்கு இது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா லேட்டஸ்ட் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போது கைலாக் இந்தியாவில்
அவங்க இந்த கைலாக்கை பில்டு பண்ணும்போது ஒரு யூரோப்பியன் காரை இந்தியாக்காக டெமோக்ரட்டைஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. அப்படின்னா அந்த 8 லட்ச ரூபாய்க்குள்ள எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பண்ணி கிளாசிக்னு ஒரு வேரியண்ட் வந்து இதில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிக்னேச்சர் இருந்தது, சிக்னேச்சர் ப்ளஸ், அப்புறம் ப்ரெஸ்டீஜ். இப்போ கிளாசிக் வேரியண்ட் இல்லை, இதில் தான் நம்ம பேஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட கண்டென்ட் தான் நம்ம முன்னாடி பண்ணியிருந்தோம். சிக்னேச்சர் ப்ளஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜில் இருக்கும். வேரியன்ட் கம்பேரிசன் இருக்கும். அதான் ப்ரைஸ் வந்து நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். வேரியன்ட் பிரேக்கப்பும் கலர் சாய்ஸஸும் ப்ரைஸஸும் நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் டிசைனில் இருக்கக்கூடிய கம்பேரிசன் முதல்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம குஷாக் பார்ப்போம். நீங்கள் வந்து குஷாக் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ். என்னென்னா குஷாக்கும் ஸ்லாவியாவும் இல்லை வந்து அக்டாவியாவில் நம்ம பார்க்கும்போது என்ன டைப்பில் அந்த ட்ரெப்பிசாடல் கிரில் இருக்குமோ அந்த ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா ஒரு க்ரோம் பார்டரிங் இருக்கும். நீங்கள் சில வேரியன்ஸில் வந்து க்ரோம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த பார்டரிங் வந்து இந்த ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா இந்த கிரில் வந்து ஸ்கோடாவுடைய ஒரு ஹைலைட் இந்த டிசைனில். இதை கிறிஸ்டலின் டிசைன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஹெட்லாம்ப் கன்சோல் பார்த்தீங்கன்னா 2 துண்டா இதே மாதிரி இருக்கும். அது ஒரு யூனிக்கான டிசைன். கீழே ஏர்வென்ட்ஸுக்கான அந்த ஏர் டேம் பாயிண்ட் இருக்கும். கீழே ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பானட்டே நீங்கள் பாருங்களேன். இது வந்து நம்ம ஸ்லாவியாவில் பார்க்குற அது சிமிலராக தான் இருக்கும். பிராண்ட் லோகோ இதில் இருந்தாலும் இந்த போர்ஷன் 2 கிங்கோட ஒரு மசிலான ஒரு ஃபீல் இருக்கும். ஃப்ரண்டில் பார்க்கும்போது இந்த காருக்கு ஒரு நல்ல கொஞ்சம் கூட அப்ரைட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த பானட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெங்தியராக இருக்கும். ஏன்னா என்ஜினியருக்கு வந்து ஒரு 4.2 மீட்டர்ஸுக்கான ஸ்பேஸ் கொடுக்க முடியும்னு சொல்கிறதுனால இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அது ஃப்ளோ ஆகி கீழே வரும். ஷார்ப்பான ஒரு கட் இருக்காது. நம்ம அப்படியே அந்த பக்கம் கைலாக்குக்கு வந்தோன்னா நம்ம ரெகுலராக யோசித்தோன்னா அதில் சின்னது தானே நினைப்போம். ஆனால் நீங்கள் அந்த இந்த பானட்டையும் பாருங்கள், டோட்டலாக இன்னொரு டிசைன். நீங்கள் இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு கோடியா மினியேச்சர் ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா இந்த டிஆர்எல் யூனிட் ஆகலாம், ப்ளஸ் இந்த ஹெட்லாம்ப் கன்சோல் பாருங்கள், 2க்கும் நல்ல கம்பேரிசனில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த என்டையர் போர்ஷன் வந்து ரீஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு கிளாம்ப் ஷெல் பானட் மாதிரி இருக்கும். அது பார்க்குறது கிளாம்ப் ஷெல்லாக தெரியாது. ஆனால் அந்த லோகோ பிளேஸ்மெண்ட் எல்லாம் சேம் தான். கீழே இப்போ வந்து ஃபாக் லேம்ப்ஸ் இல்லாதனால அந்த ஃபாக் லேம்ப் கன்சோல் பெருசாக இல்லை. 2லேயும் அந்த எண்ட் பண்ணியிருக்கிற போர்ஷன் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கர்ட் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் என்னென்னா 4 மீட்டருக்குள்ளே இதை நிப்பாட்டணும்னு சொல்கிறதுக்காக இந்த ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் வந்து சின்னது. அது இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது தெரியும். அது ரொம்ப கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்டட் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கட்டானது மாதிரி இருக்கும். லுக்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ்னு சொல்கிறது மாதிரி சிலவங்களுக்கு அது பிடிக்கலாம், சிலவங்களுக்கு இது பிடிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ரியர் பார்க்கலாம். ரியர் வந்து இதில் நிறைய மிக்சட் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்குள்ளே வரலாம். இப்போ நம்ம குஷாக்கோட ரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் நமக்கு தெரியும். இங்கே ஒரு ஸ்பாய்லர் இருக்குது. ஃப்ளஷ் ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு லேடர் டைப்பில் இருக்கக்கூடிய ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. ஷார்ப்பு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஒரு ஐசோர். அதாவது நீங்கள் போலோ ஃபேபியாலெல்லாம் இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல ரியர் வைப்பர் வாங்கி வச்சோன்னா அது அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த டெய்லாம்ப் கன்சோலை பாருங்கள். இது வந்து இந்த பூட்லேயும் கனெக்டட் டெய்லாம்ப் கன்சோல் இருக்கும். கீழே ஒரு ரிஃப்ளெக்டர் பீஸ் இருக்கும். ஸ்கோடா லெட்டரிங், ஒரு குரோம் ஸ்ட்ரிப். இது கொஞ்சம் லெங்தியரான ஒரு ஃபீல் இருக்கும். ஷார்ப் கட்டாக இருக்காது. நம்ம அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னா இது வந்து ஒரு சப் 4 மீட்டர்னு சொல்லக்கூடியதை காட்டும். ஏன்னா சின்ன ஒரு ஸ்பாய்லர் எஃபெக்ட், அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஷார்ப்பான ஒரு கட் இருக்குது. ஏன்னா இந்த போர்ஷனுக்குள்ளே 3995 முடிச்சிடணும். இந்த கனெக்டட் ஃபீல் வந்து இதில் வர்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப்பில் தான் அந்த லெட்டரிங் இருக்குது. இதில் வந்து ஒரு ஹெக்ஸகானல் பேச்சஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த கிங் வந்து 2 கார்லேயும் நம்ம பார்க்க முடியும். அது வந்து ஸ்கோடா யூனிவர்சலாக யூஸ் பண்ணுற ஒரு டிசைன். நீங்கள் வந்து அக்டாவியாவிலேருந்து பார்க்க முடியும். எல்லாத்துலேயுமே இந்த லைசன்ஸ் பிளேட் கிங் வந்து அதுலேயே உள்ளது. இதில் பாருங்கள் ஒரு ரிஃப்ளெக்டர். இந்த மாதிரி ஸ்பிளிட் இங்கே இல்லை. இங்கே ஸ்பிளிட் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் லெங்தியராக இருக்கும். ரெகுலர் ஸ்டைலில் ஒரு டியூவல் டோன் பம்பர் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட் மோரார்லெஸ் சேம் தான். அந்த ஸ்டாண்ட்ஸோட ஹைட் சேம் தான். எல்லாமே டிஃப்ரெண்ட். விண்ட்ஷீல்டு டிஃப்ரெண்ட், அந்த டெயில் லேம்ப் அசம்பிளி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அது சின்னதுன்னு உள்ளதை காட்டுது. இதுதான் ரியரில் உள்ள கம்பேரிசன். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். குஷாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 386 இருக்கும். நீங்கள் இங்கே கைலாக்கில் பார்த்தீங்கன்னா 445 இருக்கும். லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த 386 தான் கரெக்ட். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்யூமெட்ரிக் அந்த வேல்யூ எடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்குள்ளே வந்து எவ்வளோ லக்கேஜ் வைக்க முடியும்னு.
இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா அந்த பேட் எடுத்துட்டு ஓவரால் இதை எடுத்திருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி இதுதான் பெருசு. லோடிங் லிப் எல்லாம் ஹை தான். ஆனால் ஒரு ஃபேமிலிக்கான லக்கேஜை கொஞ்சம் கூட பெட்டராக எடுக்கிறதுக்கு அதில் ஸ்கோப் இருக்குது. இதில் என்னன்னா இவங்க வந்து இந்த லோடிங் பேடை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுல் லக்கேஜ் வைக்கணும்னு ஒரு தேவை வரும்போது தான் அந்த வேல்யூ வருது. அதை உள்ளே வைக்கிறதுக்கு இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்கோடாவோட கிளவர் டச்சஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். இதுலேயும் வந்து ஒரு ஹூக் இருக்கும். நம்ம ஒரு 3 கிலோ வரைக்கும் லக்கேஜ் வந்து தூக்கி போட முடியும், ஓடாமல் இருக்கும். இது ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வெல் பாயிண்ட் இருக்குது. 60-40 இந்த பாயிண்டில் இருக்கிறது இதோட அட்வான்டேஜ். அதனால் நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த லோடிங் பேடுக்கு கீழே உள்ளது தான் உண்மையான ப்ராக்டிக்கலான நம்பர். இப்போ சைட் கம்பேரிசன் நீங்கள் பாருங்கள், 4225 மில்லிமீட்டர் லெங்க்தும் 3995 மில்லிமீட்டர் லெங்க்தும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதில் வந்து அந்த 2 பாக்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு கிராஸ் ஓவர் ஷேப் இருக்குது. அது ஒரு ப்ராப்பர் 2 பாக்ஸாக கொஞ்சம் கட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி நம்ம வந்து இந்த ஜெர்மன் இவங்களுடைய அந்த குரூப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் இருக்கிற டிசைன் தீம் அப்படி இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு சர்க்குலரான வீல் ஆர்ச்சில் அந்த ஃபெண்டர் கொஞ்சம் ஃப்ளேர் ஆகி அதில் பிளாஸ்டிக் லேடிங் இருக்கும். இதில் பாருங்களேன், இதில் ஒரு வெயிஸ்ட் லைன் அப்படி ஸ்ட்ராங்காக ரன் ஆகி டெயில் லேம்ப் வரைக்கும் போகுது. இந்த டிஎல்ஓடைய ஸ்டைல் வந்து இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரியும். இந்த டோர் கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் லெங்த் இருக்குது. ப்ளஸ் இதில் இது கிளாஸ் கிடையாது, ஆனால் ஃபிக்ஸட் ஆனாலும் ஒரு குவார்டர் பேனலோட டிசைன் அதில் இருக்குது. ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வெல்டட் ரூஃப் தான். ஆனால் நீங்கள் இந்த காரில் பாருங்கள், அந்த லெங்த் வந்து சின்னதாக்குறதுக்காக இந்த டோரில் ஒரு சின்ன சைஸ் கம்மியாக்குறது தெரியுது. அதே மாதிரி அதோடைய அந்த வெயிஸ்ட் லைன் அப்படி ஃபுல்லாக கனெக்டடாக இல்லை. அது இதில் வந்து ரைஸ் ஆகி போகுது. இதில் இன்னொரு போர்ஷன் ஒரு கிங்க் இருக்குது. இதில் கொஞ்சம் ஃப்ளேர் வந்து கொஞ்சம் கூட ஒரு இம்போசிங்காக காட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. கூட டோரில் பாருங்களேன், இந்த சைட் ப்ரொஃபைல் வந்து வெறும் பிளெயினாக இருந்தால் இந்த கார் சின்னது மாதிரி காட்டும். அதுக்காக கொஞ்சம் கூட அந்த கிங்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் கிராஸ் ஓவரோட பேடிங். இது கொஞ்சம் கூட பண்ண ஃபீல் இருக்குது. இப்போ இதுலேயும் டாப் ஆஃப் த லைனில் 17 இன்ச் டயர்ஸ் தான். வீல் வெல்லோட ஆர்டிகுலேஷன் அந்த ஸ்பேஸ் எல்லாம் நீட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இதோடைய இந்த போர்ஷன் தான் இந்த கார் வந்து சின்ன கார்னு சொல்லி காட்டி கொடுக்குறது. இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்டீரியர் வந்து டுவல் டோனில் இது வந்து நம்ம இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இந்த ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா குரூப்பில் இருக்கிற சேம் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸ்கோடா கார்ஸில் இந்த கொஞ்சம் கிளவர் ஃபீச்சர்ஸ், இந்த ரிசஸ் ஆகலாம், இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 10 இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஒரு 8 இன்ச்சில் டிஜிட்டல் காக்பிட்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். 2 ஸ்போக் ஸ்டியரிங் எல்லாம் சிமிலர் தான். கெப்பாசிட்டன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுற டச் இருக்கும். இப்போ நம்ம கூட கம்பேரிசனில் பார்த்தோன்னா கைலாக்கோடைய சிக்னேச்சர் மாடல் இருக்குது. அதோடைய இன்டீரியரில் வேரியண்ட் வைஸ் பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். நம்மளோட ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ண ஃபஸ்ட்டு வீடியோடைய ஃபூட்டேஜை நாங்கள் இதில் போடுறோம். அதாவது கைலாக்கு, அதை நான் கைலாக்கு வர்றேன். அப்போ தான் அதோட ப்ராப்பர் கம்பேரிசன் நம்ம பேச முடியும். ஆனால் அதோடைய டாப் அண்ட் இப்போ நம்ம கூட இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரை உடைக்கும் நான் கம்பேரிசனுக்காக சொல்லும்போது இது கொஞ்சம் கூட அப்ரைட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அதில் அப்ரைட் இருக்குது. ஸ்லைட்லி பிக்கரான சீட்ஸ், கொஞ்சம் கூட பிக்கர் சீட்ஸ் இருக்கும். ப்ரீமியம்னஸ் அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாம் மோர் ஆர்ல சிமிலர் தான் ரெண்டோட டாப் ஆஃப் லைன் வேரியன்ஸில். நம்ம அதை குயிக்காக எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி டிசைன் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட் அதை வரைக்கும் கொஞ்சம் சின்னது. இந்த வாட்டர் ஃபால், இந்த சென்டர் கன்சோலோட டிசைன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்றபடி அந்த ஸ்டியரிங் வீல் ஆகட்டும், டேஷ்போர்டில் இதுலேயும் வந்து டாப்பில் வந்து 8 இன்ச்சில் வந்து நமக்கு அந்த இது இருக்கும், டிஜிட்டல் காக்பிட் இருக்கும். மற்ற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே சிமிலர் தான். ஆனால் டோர் பேட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. டோர் பேடோட டிசைன்ஸ். இப்போ நம்ம இன்டீரியரில் ரியர் சீட்டில் தான் அந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் எவிடெண்ட்டாக தெரியும். நான் குஷாக்கில் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இந்த போர்ஷன் ஃபுல் சீட்டாக வராது. வெளியே எக்ரஸுக்காக இதில் ஒரு சப்போர்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் தை சப்போர்ட் ஓகே தான். இந்த பர்சனுக்கும் அந்த பர்சனுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. லெக் ரூம் பாருங்கள், இங்கே ஒரு வெல் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும், இவ்வளோத்துக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்போ கைலாக்லேயும் ரியரில் சீட்டில் இந்த இது இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா தை சப்போர்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் இது வரைக்கும் சீட் இருந்தது, இது சீட் கொஞ்சம் சின்னது, லெக் ரூமும் கம்மி. அதுலேயும் அந்த போர்ஷன் வந்து பாக்ஸி அந்த கீழே வந்து இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கூட ஃப்ரண்டில் இருந்தது, கொஞ்சம் கூட பின்னாடி இருக்குது. அப்படின்னா லெக் ரூம் வந்து ஒரு ஃபேக்டர். ஹெட் ரூமை பொறுத்தவரை ரெண்டுக்குமே சிமிலராக தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லை, இப்போ இல்லை, முன்னாடியே ஒரு நியாயமான ஒரு டவுட் வந்திருக்கும். ஒரே சேசிஸ் தானே, ஒரே ப்ராடக்ட் தானே, ரெண்டுலேயுமே 1 லிட்டர் என்ஜின் தானே இருக்குது. இப்படி ஒரு கார் இருக்கும்போது ஏன் வந்து கைலாக்குக்கு ஒரு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால், இந்தியாவோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு கார் வந்து இந்த 4.2 மீட்டர்ஸ் இருக்குதுன்னா 43% டேக்ஸ் இதுக்கு, ஜிஎஸ்டி ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து.
ஆனால் நீங்கள் இந்தியாவில் இந்த சப் 4 மீட்டர்னு சொல்லக்கூடிய கார்ஸ் வந்து இருக்கிறதுக்கான காரணமே ஒரு கார் 4 மீட்டருக்குள்ள லெங்த் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் இன்ஜின் 1200 சிசியில் இருக்குதுன்னா அது வந்து பார்த்தோம்னா 29% டேக்ஸில் வரும். இங்கே 43 எடுக்கிற இடத்துல அங்கே 29 எடுக்கும். அதே இது அந்த காரில் வந்து 1.5 லிட்டர் டீசல் இருந்ததுன்னா 31% எடுக்கும். அப்படி பார்த்தாலும் 12% டேக்ஸ் கம்மி, பெட்ரோலுக்கு 14% டேக்ஸ் கம்மி. இதனால தான் நீங்கள் பாருங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட் செக்மெண்ட்டில் பெட்ரோல் இன்ஜின்ஸை 1200 சிசி எண்ணெய் இல்லை டர்போ, இல்லை 1000 சிசி எண்ணெய் இல்லை டர்போ வச்சுருப்பாங்க. மாருதி சுசுக்கி மட்டும்தான் அவங்க பிரெஸ்ஸாவில் வந்து 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சேசிஸுக்கு அவங்கள்ட்ட சின்ன இன்ஜின் செட் ஆகாதுன்னு சொல்லி. நீங்கள் அங்கே இருக்கிற அந்த எக்கோ ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும்போதே 1500 சிசியில் அவங்களுடைய எண்ணெய் பெட்ரோல் 2 இருந்தது. 4 சிலிண்டர் டிஐவிசிடியும் இருந்தது, 1.5ல 3 சிலிண்டர் டிராகன் இருந்தது. அப்போ இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த 2 கார்ஸோட ப்ரைஸிங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பேஸ் மாடலை வந்து நீங்கள் வாங்கணும்னா 11.5 லட்சம் ரூபாய் ஆன் ரோடு இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதோடைய பேஸ் மாடல் வந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே நம்ம கிளாசிக் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சிக்னேச்சர் மாடல் பார்த்தோம்னா 11.5 லட்ச ரூபாயில் வாங்க முடியும். அப்போ 13.5 லட்ச ரூபாயுடைய ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக மெட்டீரியல் குவாலிட்டியை தாண்டி இந்த டாக்ஸேஷன் தான் மெயின் ரீசன். நம்ம 2 கார்ஸுமே நிறைய வீடியோஸில் ரொம்ப லெங்தியராக ஓட்டுறதுனால ரொம்ப டீட்டெயில்டாக பேச போல. நான் 2 டிரைவிங் டிஃப்ரென்ஸில் சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை குயிக்காக நம்ம எடுப்போம். இப்போ நம்ம டிரைவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கீ ஃபாப் 2 காருக்குமே காமன் தான். புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கிற மாடலுக்கு வந்து ஸ்கோடா கார்ஸில் இந்த கீ சிலிண்டர் வர இடத்துல புஷ் வரும், ஆட்டோமேட்டிக். இது டார்க் கன்வெர்ட்டர். நம்ம கூட இருக்கிற என்ஜின் வந்து 2மே 1 லிட்டர் அந்த டிஎஸ்ஐ தான், 2லேயுமே அந்த டார்க் கன்வெர்ட்டர் தான் இருக்குது. என்ஜின் வந்து ஒரு சின்ன ரம்பிளோட ஸ்டார்ட் ஆச்சு, உள்ள வைப்ரேஷன் எதுவும் இல்லை, நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதுக்கு புது வண்டி. இது வந்து ஒரு 2911 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. எல்லோரும் சீட் பெல்ட் போட்டால் தான் சீட் பெல்ட்டோட பர்பஸ் வந்து நமக்கு சர்வ் ஆகும். ஏன்னா நம்ம சீட் பெல்ட் போட்டு ஏர் பேக் ஓப்பன் ஆகும்போது நம்ம சீட் பெல்ட் போட்டுருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பிளேஸில் கரெக்டாக இருக்க முடியும், இல்லைன்னா அதுவே நம்மளை இன்ஜூர் பண்ணிடும். ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம் 7 மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. நம்ம சேஃப்டி மற்ற ரோடு யூஸர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரோட்ஸை வந்து சேஃபராக ஆக்க முடியும். இப்போ ஆக்சுவலாக நம்ம குஷாக்கை முதல்ல ட்ரைவ் பண்ணுறோம். குஷாக்கில் வந்து எப்போவுமே நம்மளோட என்ஜின் சாய்ஸ் வந்து 1.5 லிட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட கன்சல்டிங் கேட்குறவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த மிட் சைஸ் எஸ்யூவின்னு சொல்லக்கூடிய அடுத்த செக்மெண்ட் கேட்டகரியில் நம்ம பார்க்கும்போது 1 லிட்டர் வரைக்கும் 1.5 அந்த காரோட சைஸுக்கு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் டர்போ 1 லிட்டரில் ஆட்டோமேட்டிக்காக இருக்குதுன்னா அந்த லேகை காட்டாமல் அது கொஞ்சம் சிங்க்ரனைஸ்டாக அது அப்படி போகிற ஒரு ஃபீல் இருக்கும். சஸ்பென்ஷன் சிஸ்டம் 2க்குமே ஒன்று தான், ஆனால் டியூனில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னா நீங்கள் இந்த கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும். கம்ப்ளீட் இன் த சென்ஸ் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங்கில் ஒரு ஸ்லைட்டான ஒரு வெயிட் இருக்கும். நம்ம இனிஷியலி அதுக்காக ரொம்ப வெயிட் இல்லை, ஒரு ஸ்லைட்டான வெயிட் இருக்கும். கூட இதோடைய அந்த சஸ்பென்ஷனுடைய அந்த இதில் ஒரு ஸ்லைட் ஸ்டிஃப்னஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு லைட்டாக தெரியும். அது கம்ஃபர்ட்டை குறைக்கிறதா நான் கம்பேரிசனில் சொல்லலை, ஆனால் ஒரு எல்லாமே புட்டுகதர் பண்ணி இருக்கிறது. ஒரு சேசிஸ் கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ராங்காக ஆன்சன் அது என்ன ஸ்டைலில் இருக்குன்னு அது ஒரு வேர்டை சொல்லலாம், எனக்கு அந்த வேர்டு டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த புட்டுகதர் பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் கூட இங்கே பார்த்தியா காம்பேக்டாக இல்லாமல் கொஞ்சம் கூட அந்த ஒரு இதில் இருக்குல்ல, அதுதான் கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா ஆன்சன். அதனால தான் நான் ஆன்சன் இந்த கொஸ்டின் கேட்டேன். அதாவது யூனிஃபார்ம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது ஒரு கிராஸ் ஓவரோடைய ஒரு ஸ்டைல் இதில் நல்லாவே நம்ம உட்கார்ந்தோன்னு தெரியுது. அது ஒரு அட்வான்டேஜ். சஸ்பென்ஷன் குவாலிட்டி 2மே சிமிலர் தான். அது நான் வந்து பேட் பேட்ச் ரோட்ஸை பொறுத்தவரையில் அதோடைய என்னதுக்காக அவங்க இன்டென்ட் பண்ணி இதை செட் பண்ணியிருக்காங்களோ, வெஹிக்கிள் வந்து அடிக்கவும் செய்யக்கூடாது, உள்ளே இருக்கிறவங்கள ஸ்டிஃபாகவும் இருக்கக்கூடாதுன்னு உள்ள பாயிண்டில் இருக்குது. இப்போ இந்த காருக்கு 1 லிட்டர் கண்டிப்பாக ஒரு 1 ஸ்டெப் கீழே தான். ஆனால் இது டிசர்வ்ஸ் அ பிகர் இன்ஜன். ஏன்னா இதோடைய அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸும் நம்ம ஒரு மிட் சைஸ் ஓட்டுற ஒரு ஃபீலுக்காக. இப்போ டிரைவரோட சீட்டோட பாயிண்டில் நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய லாங் ட்ரைவ்ஸ் போகிறோம், நம்ம நிறைய நேரம் காரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற பாயிண்ட்னா கைலாக்கை விடைக்கும் குஷாக்கோட சீட் கொஞ்சம் கூட பெருசு.
தை சப்போர்ட் ஆகட்டும், சைடு ஆகட்டும், கொஞ்சம் பெரிய சீட். ஏன்னா அடுத்த செக்மெண்ட் இல்லையா, உள்ள இன்டீரியர் ரூமும் பெருசாக இருக்குது. அதில் என்ன பாயிண்ட் நான் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் வெல் பில்டான பர்சன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குஷாக் தான் கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கைலாக்கும் நல்ல ஸ்டேபிளாக தான் இருந்தது நம்ம ஓட்டும் போது. ஆனால் குஷாக் வந்து அந்த நான் சஸ்பென்ஷனில் ஒரு ஸ்லைட்டான ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிஃப்னஸோட பாயிண்டில் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் கூட எவிடெண்டாக தெரியும். நம்ம நிறைய டிரைவ்ஸில் அந்த பாயிண்ட் ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்பீட்ஸ் அதுலேயும் ஹை ஸ்பீட்ஸில் ரொம்ப பெருசாக தெரியாட்டி கூட இது கொஞ்சம் கூட அந்த கனெக்டடான ஒரு ஃபீல் இருக்கும். இது இந்த கார் இந்த 4.2 மீட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன ஹேட்ச் ஓட்டுற ஃபீல் தான், கைலாக் ஓட்டுற ஃபீல் தான் அந்த லெங்த் வைஸில் நமக்கு இருக்கும். குவிக்கான கட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே அதே ஸ்டைலில் தான் இருக்கும். ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு அப்புறம் ரெண்டோட ஸ்டியரிங்கும் சிமிலர் தான். ஆனால் லோ ஸ்பீட்ஸில் மட்டும்தான் கைலாக்கில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். இப்போ நம்ம கைலாக் ஓட்டும்போது நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக கார்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்கன்னா இந்த ரேஷியோஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எப்படின்னா அதுங்க தான் அந்த என்ஜினியர்ஸோட வேலை இருக்குது. அந்த காரில் வந்து ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அது வந்து கொஞ்சம் கூட ரேப்பிடாக டர்போ ரேஞ்சுக்கு அந்த டார்க் கன்வெர்ட்டர் எடுத்துகிட்டு வந்துடும். இதில் ஒரு ஸ்லைட் லீனியாரிட்டி இருக்கும். அதாவது கம்பேரிசன் வித் குஷாக் நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி கைலாக்கில் சொன்னதை நான் மாற்றி சொன்னேன்னு நினைக்கக்கூடாது. அது குஷாக் கூட கம்பேர் பண்ணும்போது இதை விடைக்கும் அது கொஞ்சம் கூட ரேப்பிடாக வந்து, ஏன்னா அது ஒரு மிட் சைஸ் இல்லையா, மிட் சைஸுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அதில் இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதில் ஒரு லீனியாரிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா அதை விடைக்கும் இது கொஞ்சம் கூட லைட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டியரிங்கில் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த வெயிட் எல்லாமே ரெண்டுலேயுமே சிமிலராக தான் இருக்கும். அதோடைய பாயிண்ட் எல்லாம் சிமிலர் தான். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வெஹிக்கிள் இந்த மாதிரி கார்னர்லாம் பண்ணும்போது குஷாக்கை உடைக்கும் இந்த கையில் கொஞ்சம் கூட காம்பேக்டாக இருக்கிறது, வீல் பேஸ் கம்மி, அது இதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதாவது ஒரு ஹேட்ச் ஓட்டுன்னு ஒரு ஃபீல். நீங்கள் அதில் வந்து நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு புட்டுகதர் பண்ணி இருக்கிற ஒரு 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 எல்லாமே சார்ந்த ஒரு காம்பினேஷன். ஆன்சன் நல்லா சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆக்சலோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூனிஃபார்ம் மாதிரி தெரியும். இதில் அந்த யூனிஃபார்மிட்டி தெரியாது. இதில் ஃப்ரண்டில் வெயிட்டும், ஃப்ரெண்ட் இங்கே பாருங்களா, ஃப்ரெண்டு கொஞ்சம் டிப்பாயும் பேக்கு கொஞ்சம் லிஃப்ட் ஆனது மாதிரி ஒரு ஃபீல். அப்படி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. ஆன்சன் உனக்கு அது ஃபீல் ஆகுதா? அப்படி பேக் சீட்டில் ஃபீல் ஆகல, அந்த டிப்பு தான் அந்த அந்த டிஃபரன்ஸ். அப்புறம் இதோடைய சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு ஸ்டிஃப் இல்லை, கவனிச்சியா? இது வந்து சாஃப்ட். இது வந்து ஈவன் இந்த சீட்டோடைய அந்த ஃபார்ம் மெட்டீரியலே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை என்ன மீன் பண்ணுதுன்னா இது கொஞ்சம் கூட ஒரு, ஏன்னா நிறைய பேர் இதை ஹான்சனுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ்ன்னு சொல்கிறேன். அது இந்த இதில் லெதரேட் இருந்தாலும் இந்த ஃபீல் இருக்காது. இந்த உள்ள மெட்டீரியல் கொஞ்சம் கூட சாஃப்ட் இல்லையா, அந்த சாஃப்ட்னஸ் நல்ல எவிடெண்டாக இருக்குது. அது இதோடைய ஒரு மெயின் ஹைலைட். இப்போது நீங்கள் என்ஜின் டிரான்ஸ்மிஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா ரெண்டுமே சிமிலர் தான். உங்களுக்கு அந்த டியூனில் தான் ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப கனெக்டடாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸில் நம்ம பார்க்கும்போது குஷாக் ஸ்கோர் பண்ணும். ஏன்னா அதோடைய ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸ் வந்து ஸ்லைட்லி லோவராக இதுக்கு இருக்கும். அதுவும் ஒரு ஒரு சின்ன ஸ்கேலில் தான். ரியர் சீட் பேசும்போது ஒரு விஷயம் தெளிவாக பேசணும் பாருங்கள். குஷாக்கில் மூணாவது ஆளை நம்ம வந்து கொஞ்சம் கன்சர்ன்டாக உட்கார வைக்கலாம். ஏன்னா மூணாவது ஆளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தை சப்போர்ட் இருக்குது, லெக் ரூம் கொஞ்சம் கூட சர்ப்ளஸாக இருக்குது. இதில் என்ன பாயிண்ட்னா இங்கே ஏரேஷன் இருக்குது பாருங்கள், டிஎல்ஓ தான் இங்கே கம்பேரிசனில். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் பற்றி பேசுவாங்க. இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலோடைய ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக கைலாக்கை உடைக்கும் குஷாக்கில் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு கைலாக்கில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த விண்டோ கொஞ்சம் கூட ஏரியா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரியர் சீட் கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸ். இப்போது சஸ்பென்ஷனோடைய ரைட் குவாலிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரொம்ப 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 வித்தியாசமாக நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை.
ஆனால் இதில் ஒரு எவிடன்ஸ் ஸ்லைட்டான ஒரு ஸ்டிஃப்னஸ் நமக்கு அதை விடைக்கும் தெரியும். அந்த டியூனிங்கில் ஸ்லைட்டான ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் கூட ஹை ஸ்பீட் ஹேண்ட்லிங்கானது. ஏன்னா இதில் வந்து 1.5 லிட்டரையும் இது ஹோல்டு பண்ணுது பார்த்தீங்களா, அது வந்து 150 PS 250 நியூட்டன் மீட்டர் இருக்கிறதுனால இது ஒரு பிக்கர் என்ஜினை ஹோல்டு பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியோட ஒரு பாயிண்ட் வந்து இதில் நமக்கு எவிடண்டாக தெரியும். அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது. ஆனால் கேபினோட இன்சுலேஷன் லெவலு, அந்த ஸ்பீடு தெரிகிறது, அது எல்லாமே எனக்கு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. ஆனால் இங்கே மெயின் பாயிண்டே வந்து இந்த சீட்டோட விட்டும் இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலோடைய அந்த டிஎல்ஓ தான், டே லைட் ஓப்பனிங் சொல்லக்கூடியது மெயினாக ஒரு கன்சர்னிங்கான பாயிண்ட். நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை கைலாக்கில் பார்க்கலாம். இப்போது நான் டைரெக்டாகவே சாஃப்ட்வேர் டியூன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை சொன்னதை நீங்கள் எப்படி யோசிச்சுருக்கலான்னா, கம்பேரிசனில் அது எப்படி சாஃப்டாக இருக்கும்னு, அதாவது குஷா கூட கம்பேர் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸை எவிடென்ட் ஆக்குறது இந்த சீட்டோட ஃபார்ம் தான். இப்போ உண்மையிலே நம்ம வந்து இந்த மாதிரி 2 கார்ஸை கம்பேர் பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒரு வேலை. ஏன்னா 2 நெக் டு நெக் சிமிலாரிட்டி இருக்கிறதுலையும் அந்த கேப்பை தான் நம்ம எடுக்கணும். இப்போது இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய போர்ஷன் அதை விடைக்கும் கொஞ்சம் கம்மி ஸ்லைட்லி. ஏன்னா இந்த விண்டோ லைன் கொஞ்சம் ரைஸாக இருக்குது. இந்த இது இருந்தாலும் அந்த விட்த் வந்து கொஞ்சம் கம்மி. அப்புறம் வந்து இந்த பிளாக் இன்டீரியர்ஸ் வந்து அதுலேயும் பிளாக் இருந்தாலும் இதில் அது கொஞ்சம் கூட டார்க்கரான ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்பேஸும் கொஞ்சம் கம்மியான ஒரு ஃபீல். அதுதான் அதில் விஷயம். கூட இந்த விட்த் வந்து நீங்கள் 2 பேர் தான் உட்கார முடியும். 3வது ஆளுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்பேஸ் இல்லை. இப்போ அந்த சாஃப்ட் சஸ்பென்ஷனோட ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஹான்சன் இந்த இடத்துல கட் பண்ணும்போது ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஒரு ரோல் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹான்சன் அது வந்து கைலாக்கில் இருக்குது, குஷாக்கில் இவ்வளோ இருக்காதுல்ல, அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அப்படி பார்த்தோம்னா இது ஒரு சாஃப்ட்வேர் டியூன்டு கார் இன் கம்பேரிசன் வித் குஷாக். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும், நீங்கள் வந்து சப் 4 மீட்டரில் உள்ள மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டிஃப், இது வந்து சாஃப்ட் கிடையாது. இப்போ நீங்கள் சாஃப்ட்னஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கைலாக்கோடைய Q&A வீடியோவில் வந்து எம்கியூ இது கூட 3XO கூட பேசும்போது MTVCL சாஃப்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதோடைக்கும் சாஃப்டாக இருக்கும் லோ ஸ்பீட் ரைடில். ஆனால் நம்ம இப்போ திருப்பி நான் சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடாதீங்க. கம்பேரிசன் வித் குஷாக். இப்போ கம்பேரிசனில் இன்னொரு பாயிண்ட் பேசணும். இப்போ இதுவும் 1 லிட்டர், இதுவும் 1 லிட்டர். இந்த 1 லிட்டர் வந்ததுக்கப்புறம் இன்ஃபேக்ட் வந்து இதோடைய சேல்ஸை நல்லா இது ஈட்டப் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியும். ஈவன் ஸ்லாவியாவோட 1 லிட்டர் சேல்ஸை வந்து ஈட்டப் பண்ணுச்சு. ஆனால் நீங்கள் கிளவராக பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் ரேஞ்ச் போகிறீங்க, உங்களுக்கு இதை விடைக்கும் ஸ்பேஷியஸாக ஒரு கார் வேணும்னா இந்த கார் குஷாக் இன்னைக்கு நல்ல டிஸ்கவுண்டடாக நம்ம வந்து வாங்க முடியும். ஏன்னா இந்த கார்ஸில் நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் நமக்கு கொடுத்த இந்த டீலர்கிட்டே நீங்கள் SCA ஸ்கோடாலே கேட்டிங்கன்னா என்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். பேன் இண்டியா லெவல்லே அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட்ஸை பார்த்து நீங்கள் இது பண்ண முடியும். அந்த ப்ரைஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஆகும்போது நிறைய பேருக்கு இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய யூசேஜை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கம்பேரிசன் உண்மையிலே ரொம்ப டஃப்பான ஒரு கம்பேரிசன். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கொஞ்சம் ஈக்குவலி வெயிட் டிஸ்ட்ரிபியூட்டட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ஓட்டும்போது ஒரு சாஃப்டான ஒரு ஹேட்ச் ஃபீல் இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் பெட்டர் என்ஜின் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கூட ஃபாஸ்டர் அப்ஷிப் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். இந்த காருக்கு இந்த என்ஜின் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் கூட லீனியர் அப்ஷிப் பண்ணுற ஃபீல் இருக்கும். இதோடைய சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தது, அது சாஃப்டாக இருந்தது. சீட் இதை விடைக்கு அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. சிட்டிக்குள்ளே பெப்பியாக ஓட்டுறதுக்கு அது நல்லா இருந்தது. இது கொஞ்சம் இன்னொரு ஸ்டைல் இருந்தது. அப்படி ரெண்டோட கம்பேரிசனும் நம்ம பேசியிருக்கோம். இப்போ யார் இது வாங்கணும்னா, நீங்கள் லாங் ரேஞ்ச் நிறைய போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஒரு ஃபேக்டர், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பாடிக்கு ஏற்ற வெயிட் பேலன்ஸ் வேணும், என்ஜின் பேலன்ஸ் வேணும்னா இதில் 1.5 நீங்கள் வாங்குங்க. 1 லிட்டர் வாங்குறதா இருந்தால் தாராளம் வந்து நீங்கள் என்ன வாங்கலாம், கைலாக் வாங்கலாம். இப்போ கைலாக்கோடைய ப்ரொடக்ஷனில் நம்ம பார்க்கும்போது வெறுமனே சேசிஸை மட்டும் கட் பண்ணி மாடலை மாற்றி கொடுக்கல, கொஞ்சம் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராடக்டில் வந்து ஒரு 90% கிட்ட லோக்கலைசேஷன் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பில் இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் கூட காஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த வெஹிக்கிளோடைய சர்வீஸ் காஸ்ட்டும் இப்போ சர்வீஸ் மெட்டீரியலோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அந்த விஷயத்தில் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு காரை எப்படி டியூன் பண்ணணுமோ, இதோட ஸ்டியரிங்கை கொஞ்சம் கூட லைட்டராகவும், இதோட ஸ்டியரிங் அதோடைய ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் நல்ல திங்க் பண்ணி என்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ கன்சியூமர்ஸுக்கு சாய்ஸ் இருக்குது.
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறோம், கைலாக் பார்க்கலாம். கொஞ்சம் கூட பட்ஜெட் இது பண்ண முடியும்னா குஷாக் பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த கண்டென்ட்டோடைய பர்பஸை நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் இல்லைன்னா வந்து எங்களுடைய வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். நாங்கள் ஒரு கண்டென்ட் கூட அவங்கக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம், அது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து கன்சர்ன் இருக்கிறது, இப்போ இவங்க எந்த ப்ராடக்ட் வாங்குறது வரைக்கும் ஸ்கோடான்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ரீமியம் பிராண்டில் இருந்தது. அந்த ப்ராடக்ட் வந்த போது அந்த ப்ரீமியம்னஸை டெமோக்ரட்டைஸ் பண்ணி இந்தியன் கன்சியூமர்ஸுக்கு வந்து லோவர் எண்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்டில் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஒரு ஃபேக்டர், சர்வீஸ் வந்து ஒரு ஃபேக்டர். அந்த சர்வீஸோட பார்ட்ஸும் அந்த சர்வீஸோடைய அந்த ஸ்டைலை பற்றி ஸ்கோடா கூட ஒரு அந்த சர்வீஸ் சென்டர் ஒரு கண்டென்ட்டுக்காக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது கூட கிடச்சிதுன்னா இந்த மொத்த கம்ப்ளீட்னஸ் வரும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவ் ரெஸ்பான்ஸ்.